ஹாய், இது நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூட்டி. ஃபஸ்ட்டு பூஜை விளக்கு தேய்க்கணும்னு சொல்லிட்டு பூஜை திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு போடுற பூ எப்போவுமே தனியாக ஒரு கவரில் தான் கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஏன்னா காலில் மிதிப்படாத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் கிளியர் பண்ணுவேன். ஒரு பேக் ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் தான் கிளியர் பண்ணுவேன். முழுகிறது வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் நல்லது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பூஜை ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஹாலு பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஃபேண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை குடிச்சிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கண்டினியூவாக வேலை பண்ணாலே முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குடித்ததுக்கப்புறமா விளக்கு தேய்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கு தேய்க்கும் போது ஃபுல்லுமே எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த தடவை வரலட்சுமி நோம்புக்கு தான் விளக்கெல்லாம் தேய்ச்சி ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோவும் சாமி ஃபோட்டோ எல்லாம் துடைச்சி வச்சுருந்ததுனால அதெல்லாம் துடைக்கலை. விளக்கு மட்டும் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வச்சுருந்தேன். அன்னப்பூர்ணி நான் தேய்க்கலை. ஏன்னா ரீசெண்டாக தான் தேய்ச்சேன் வரலட்சுமி நோம்புக்கு. ஸோ அதனால் அரிசியும் மாற்றி வச்சுருந்ததுனால சரி ஒரு வாரம் தானே ஆகுதுன்னு அதை மட்டும் தேய்க்கலை. மற்ற எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த விம் லிக்யூட் வந்து விளக்கு தேய்க்கிறதுக்குனே தனியாக எங்கள் மாமியார் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. நான் ஊருக்கு போயிருக்கும் போது அதை இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நல்லா நுரையாக வந்துச்சு. பட் ஆனால் ஓகே, நானே எப்போவுமே பீதாம்பரி பொடி தான் தேய்ப்பேன். ஸோ அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். அப்புறம் எல்லா இடத்துலையும் துடைச்சதுக்கப்புறமா நான் இதில் வந்து கோலம் போடுறது வந்து அரிசி மாவில் போடுவேன் சம்டைம்ஸ், இல்லைன்னா கோலப்பொடியிலேயே போட்டுருவேன். விளக்கு வைக்கிற இடத்துல கோலம் போடுவேன். அப்புறம் நான் ஒரு சின்ன அம்மன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கோலம் போட்டுட்டு அப்புறம் எப்பவும் பக்கத்தில் குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு ஏற்றுவேன். ஸோ அதனால் அதுக்கும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன். அதில் வச்சுட்டு எல்லா சாமியும் வச்சு நான் சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. இதெல்லாம் வேலையை முடிச்சிட்டோம்னாலே நமக்கு பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி தேர்ஸ்டேனால பாபா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு வந்து நெவேத்தியமாக ஆப்பிள் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய வேலை பார்த்ததுனால பிரசாதமாக ஒன்றும் பண்ணலை. சரி ஆப்பிள் வச்சு நெவேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு பூலாம் போட்டு ஆப்பிளை வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பாபா ரொம்ப சூப்பராக இருக்கார்ல. பூலாம் போட்டு பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படி பார்க்கும்போது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.